வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணையவழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவல் பணியினருக்கு, 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு இன்று பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணியாணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களை நிரப்பி வருகின்றது. கடந்த அரசு ஒரே ஒரு அரசு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடத்தியிருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகள் நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம். இவர்களெல்லாம் நல்லவங்க. ஏதாவது சூழல் உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசியவர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது. இதுகுறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை சார்பில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அரியூரில் நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பேசுகையில், காரைக்காலில் 7 டிஎம்சி காவிரி நீர் நமக்கு வருகிறது. அந்த நீரை நாம் சரியாக உபயோகப்படுத்துவதே கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட வாய்க்கால்கள் எல்லாம் சீரழிந்துள்ளன. காவிரி நீரை முழுமையாக எப்படி உபயோகப்படுத்துவது என்று காரைக்கால் விவசாயிகளுக்கு மட்டும் ரூபாய் 500 கோடிக்கான பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும். கரைகளை பலப்படுத்த வேண்டும். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். தண்ணீர் வீணாவதை தடுத்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விவசாய கூலி தொழிலாளர்கள் 6779 பேருக்கு மழைக்கால உதவியாக தலா ரூபாய் 2000 வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் 75 அட்டவணை இன விவசாயிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் விசைத்தலைப்பான்கள் மற்றும் பிளாஸ்டிக் தார்பாய்கள் வழங்கப்பட்டன. 10 பொது மற்றும் அட்டவணை இன விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர், பவர் டில்லர்கள் வழங்கப்பட்டன. இதை தவிர புதுச்சேரியை சேர்ந்த கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ரூபாய் 84.27 லட்சம் மானிய உதவி வழங்கப்பட்டது. மேலும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்குண்டான மானியம் ரூபாய் 4.25 லட்சம் அளிக்கப்பட்டது. 577 இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு மானிய உதவி வழங்கப்பட்டது. மேலும் இயற்கை வேளாண் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள சமுதாய மனிதவள நபர்களுக்கு செல்போன்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் பரம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டன. நெட்டப்பாக்கம் மற்றும் வடகரை பகுதிகளில் போலீசார் சட்டவிரோத கஞ்சா விற்பனை தடுப்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர்.
மடுகரை முலப்பாக்கம் பிரதான சாலை சாட்டு கோல்பாதை சந்திப்பில் திடீர் சோதனை நடத்திய பொழுது கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்த 2 நபர்களை போலீசார் நேரில் பிடித்தனர். தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த ஜெயசீலனும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமநாத் என்பவரும் தெரிய வந்தது. இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினர். இதனை அடுத்து தொடர்ந்து போலீசார் சோதனை செய்ததில் இருவரிடமிருந்து சுமார் 110 கிராம் கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 12,000 ஆகும். இந்த வழக்கில் NDPS ஆக்ட் 1985 மற்றும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பின்பற்றி குற்றப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ராசோடையார் தோட்டத்தில் உள்ள திடீர் நகர் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வந்த 15க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை ரயில்வே துறை அப்புறப்படுத்தியதை அடுத்து அவர்கள் மறுகுடியமைக்க உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வந்தார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் முதல்வருக்கு நேரில் மனு அளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர குடியிருப்பு வழங்க கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிரதிபலனாக நில சர்வே மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகளிடமிருந்து பதில் கிடைத்ததைத் தொடர்ந்து முதல்வர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் லம்பாட் சரவணன் நகர் பகுதியில் 15 குடும்பங்களுக்கு குடியிருப்பு வழங்கும் சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டி வரப்பட்ட 125 புதிய குடியிருப்புகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து 15 வீடுகள் ஒதுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். மேலும் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் சத்யவாணி ஆகியோரை நேரில் சந்தித்து மக்களுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆலோசனை நடத்தினர். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் 1 மாதத்திற்குள் வீடுகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் பொதுமக்கள் முன்னிலையில் உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் அடுக்குமாடி தொகுப்பு வீடு ஒதுக்கீடு உத்தரவை உப்பளம் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன் மற்றும் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரியூர் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க ஆரியூர் ஏரிக்கரை அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்காக ரூபாய் 8.90 லட்சம் நிதி பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 2000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட செயற்பொறியாளர் உதவி பொறியாளர் சுந்தரி, சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு உயர்நிலைப் பள்ளி கொடாத் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் கற்றல் தொடர்பான நிகழ்ச்சியில் வாகனங்கள் மற்றும் சமூக உதவியாளர்கள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ரூபஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். வகுப்பாசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். சமுதாயம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தி அன்றாட வாழ்க்கையை எளிதாக உதவும் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள் போன்று மாணவர்கள் உடை அணிந்து வந்து தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வாகனங்கள், மருத்துவ உபகரணங்கள், சமுதாய தொடர்பான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பட்டதாரி ஆசிரியர் வள்ளி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்.
பெற்றோர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு INUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் 33 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத் தொகையை வழங்க வேண்டும், கொம்யூன் பஞ்சாயத்து பென்ஷன்தாரர்களுக்கு பணிக்கொடைகள் வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையிலிருந்து செயலாளர் கதிரேசன் முன்னிலையில் நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். அமைப்பு செயலாளர் முனியன் வரவேற்புரை வழங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக INUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மற்றும் அமைப்பு சாரா பிரிவு மாநில INTUC ஜான்சன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.